வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாவில் வைரலாக போயிட்டு இருக்க BGM வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணுறப்ப எப்பயும் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த BGM வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரீசெட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு அதுவே கைன்மாஸ்டருக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடாதீங்க. இல்லை எண்டிங்கில் வந்து சில ஸ்டெப்ஸை பண்ணணும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபோட்டோஸ் அப்போ தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனை நல்லா ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோஸை மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து எந்த கட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரியிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை. அதுக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே செட் பண்ணணும். ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கரெக்டாக நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 12 செகண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எண்டிங்கில் வந்து நான் உங்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னது இதுக்கு தான். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். எண்டிங்கில் கடைசியாக இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்குக்கு ரைட் சைடு பாருங்கள் கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃபெக்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். இல்லை 5th எஃபெக்ட்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து 6th ஒரு ஃபோட்டோ 5th இருக்கும். கடைசியாக வந்து அது 6th இருந்தது, அதனால் 5th மாற்றிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி தான் எஃபெக்ட் அந்த கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ 6th எஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸுமே ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு ஒரு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 செகண்டுக்கு வந்து வீடியோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எஃபெக்ட் அந்த ஃபோட்டோஸை ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிளாங்காக வந்து BGM வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பாஸ்ட்டாக வந்து பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.